அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி ஆபீஸ் இழுத்து மூடிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த கூடிய சீக்கிரம் நம்ம ராதிகா, ஈஸ்வரி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஆபீஸை மூட்டை கட்டிட்டு வந்து வீட்டுல இருக்கிற பிரச்சனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நம்ம கோபி இப்ப பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ராதிகா வந்து என்ன மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நம்ம கோபி ஒரு பக்கம் இல்லை ராதிகா, ஆஃபீஸ் போக டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ப்ரெஷர் எல்லாமே இல்லாமல் இருக்கிறதுனால நான் ரிலாக்ஸ்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு நம்ம கோபி. ஆனால் போனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் நிற்க போகிறோம், ஏதாச்சும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது, இதை வச்சு எங்கேயாச்சும் வேலை கேட்கலான்னு பார்த்தா ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் செந்தில்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராதிகாவுக்கு இதை பற்றின சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது. எதையோ மறைக்கிறார் இவர், ஆனால் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ஒரு பக்கம் சந்தேகப்பட, இன்னொரு பக்கம் நம்ம எழிலோட வாழ்க்கையில் அமிர்தாவுக்கும் நிலா பாப்பாவுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் கணேஷ் இருந்தாலும் இதுக்கப்புறமாச்சு அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் ஒரு பக்கம் அமிர்தா மேலே ரொம்பவே பாசத்தோடு இருக்காங்க. இது எல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் நம்ம செலியன் எப்படியாச்சும் ஜெனியோட சேர்ந்து வாழணும், நம்ம குழந்தையோட குடும்பமாக ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஜோசப் என்னடானா செலியனுக்கும் ஜெனிக்கும் இதுக்கப்புறம் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, ஜெனியோட வாழ்க்கையில் செலியன் வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரோட முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கோர்ட்டில் ஒரு பக்கம் 2 பேருக்கும் கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த சமயத்தில் 2 பேரும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்காக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணதில் 2 பேர் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் 6 மாதம் டைம் கொடுக்குறோம், நீங்கள் ஒன்றா வாழ்ந்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. இதை கேட்டு நம்ம ஜோசப் ரொம்ப ஷாக் ஆனாலும் வேறு வழி இல்லை, கோர்ட்டோட உத்தரவை நம்ம மீற முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஜெனி செலியன் 2 பேரையும் சேர்த்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் செலியன் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த மாலினியாக பார்த்து பண்ண பிரச்சனை தான், அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. குடும்பத்தோட சந்தோஷமாகவும் இருக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.